கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்திற்கு மையமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் அழிவில்லாத தேவனுடைய என்கின்ற காரியத்தை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அதாவது தேவன் பூமியில ஒரு காரியத்தை செய்யறதற்கு முன்னாடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தேவனுக்கென்று இந்த பூமியில தங்களை அர்ப்பணித்து அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் வாழ்கிற தீர்க்கதரிசிகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாராம். அதாவது தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் அப்படிங்கிறார். ஆபிரகாமை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று அபிமெலேக்கு ராஜாவின் இடத்துல சொல்றார். உனக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தீர்க்கதரிசிங்கிறார். அப்ப ஆபிரகாம் தீர்க்கதரிசினா ஆபிரகாமின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லித்தான் அந்த நாட்களில தேசத்துல வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தேவன் பூமியில கொண்டு வருகிறார். அதாவது சோதோம் குமர பட்டணத்துடைய பாவம் தேவ சமூகத்து வரைக்கும் எட்டியதாமா. இப்ப தேவ சமூகத்து வரைக்கும் எட்டின போதும் கூட தேவன் உடனடியா அந்த அக்கிரமக்காரர்களை எல்லாம் அழிக்காம இதை ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார். அப்பொழுதுதான் ஆதியாம 18வது அதிகாரத்துல தீர்க்கதரிசியாகிய ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் சோதோம் குமோர பட்டணத்துல இருக்கிறதுனால அவரோடு கூட ஒரு 50 பேர் இருப்பாங்க, அதனால ஒரு 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவீரோ என்று சொல்லி ஜெபிக்கிறார். இப்படி 50 45 கடைசியா 10 நீதிமான்கள் இருந்தா கூட பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்றார். இப்ப கர்த்தர் பூமியில ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய ஸ்தானாதிபதிகளாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்துல அறிவிக்காமல் எதையும் செய்யேன் அப்படிங்கிறார். இதை எசேக்கியா ராஜாவுக்கு வியாதி மரணம் அடைகிறதுக்கு முன்னாடி கூட ஏசையா எனப்பட்ட கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி, நீ இனி பிழைக்க மாட்ட, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி அவர் மூலமா எச்சரித்தார். அதே போல தாவீது கூட தேவாலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பின போதும் கூட அங்க நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு, நீ அல்ல உன்னுடைய குமாரன் வந்துதான் தேவாலயத்தை கட்டுவான் என்று தேவனே ஆலோசனை கொடுத்தார். அப்ப கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டுதான் பூமியில செய்கிறார். அப்ப கர்த்தருடைய ரகசியங்கள் எனப்பட்டது அநேகம் இருக்குதுங்க. அது எல்லாவற்றையும் நம்மளுடைய மூளையை வைத்தோ அல்லது நமக்கு தெரிந்த ஞானத்தை வைத்து அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவரே அதினதின் காலத்துல அதை வெளிப்படுத்துகிறார். ஆனா தேவன் எது ரகசியம் என்று பார்ப்பதற்கு முன்னாடி சில தேசத்துல அக்கிரமம் எனப்பட்டது இருக்காமா, அக்கிரமம் கூட ரகசியமா நிறைவேறி கொண்டிருக்குதாமா. இதை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரிகைகளாய் இருக்கிறது. அப்ப இயேசுவை குறித்து இங்க பரிசுத்தவான் எழுதுறாரு, அவருக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய விருப்பம், மிகப்பெரிய வெறுப்பு. அந்த வெறுப்பு என்னன்னா, நீர் அக்கிரமத்தை வெறுத்தீர், நீதியை விரும்பினீர். இப்ப நீதியை விரும்பினதுனாலதான் நீதிக்கு கிடைக்கக்கூடிய பலன் எனப்பட்ட ஆனந்த தைலத்தை அபிஷேகத்தினால் அவரை நிரப்பினீர் அப்படிங்கிறார். இப்ப குலேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, புறஜாதிகளுக்கு விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப தேவனுடைய ரகசியத்துல
மிக மிக முக்கியமானது என்னன்னா, கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அப்படிங்கிறார். ஆனா அக்கிரமத்தின் ரகசியத்தை குறித்து வேதம் சொல்லுதுங்க. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினால் அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால் நாசம் பண்ணுவார். அப்ப அக்கிரமத்தினுடைய ரகசியம் எனப்பட்டது வெளியில தெரியாமலே இருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அநேக விதமான அக்கிரமத்துல கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க தடை செய்கிறவன் எனப்பட்ட ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அது வெளியரங்கமாகாது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விடுதியில தங்கி இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த விடுதியில தங்கி இருக்கிறவங்க சில அக்கிரமங்கள் செய்யலாம். அந்த அக்கிரமங்கள் வெளியரங்கமாகாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த விடுதியில இருக்கிற வார்டன் தான். அதே போல வீட்டில் இருக்கிற பெற்றோர் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட கார்டியன், இவங்களெல்லாம் தடை செய்து கொண்டு இருக்கிறதுனாலதான் இது வெளியரங்கமாகாம இருக்குது. ஒருவேளை அவர்கள் இல்லாம இருந்தாங்கன்னா இந்த அக்கிரமத்தின் பிரச்சனை வெளியாயிருமாமா. இவ்வளவு தேசத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அநேக அக்கிரமக்காரருடைய அக்கிரமம் வெளியில தெரியாம இருக்கும். ஆனா என்றைக்கு அவர்கள் வெளியே வருகிறாங்களோ அல்லது பரிசுத்தவான்களை தேசத்திலிருந்து தேவன் பூமியில் எடுக்கிறாரோ அப்பத்தான் அக்கிரமம் பூரணமாக வெளியரங்கமாகுங்கிறார். அப்ப அக்கிரமங்கிறது என்ன? இன்னைக்கு அநேகர் சொல்ற அக்கிரமம் என்ன? பிரதர், அவங்க கொலை செய்யறாங்க பிரதர், கொள்ளையடிக்கிறாங்க பிரதர், அதுதான் அக்கிரமம். அதாவது அக்கிரமத்தினுடைய பூரணம் தான் அங்க. ஆனா அக்கிரமத்தினுடைய அதாவது ஆதி எங்க இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதே 2 பேதுருவின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்துல 15-16 வாசிக்கிறோம். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதியின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அப்ப இங்க பிலேயாம் எனப்பட்ட தீர்க்கதரிசியினுடைய அக்கிரமம், மதிகேடு, அநீதி எல்லாவற்றையும் ஒரு பட்டியலிட்டே பேதுரு சொல்றார். அப்ப பிலேயாமினுடைய அக்கிரமம் என்ன சார்? தேவ சத்தம் கேட்கிற மனுஷன் சார், தேவனுடைய விசாரிப்புக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, இப்படி பின்னாட்களில வேற எந்த தீர்க்கதரிசியினுடைய வீட்டுல தேவனே சந்தித்து உன் கூட தங்கி இருக்கிறது யாரு அப்படின்னோ அல்லது பீலையாம் பயன்படுத்தின கழுதையினுடைய வாயை திறந்து பீலையாமை பேச வைத்ததாகவோ சொல்லப்படலை. ஏன்னா அந்த மனிதனை குறித்து வேத அடையாளம் காண்பிக்குது. இந்த மனிதன் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவனா போயிடுவான், யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட போனான். இப்ப இப்பேற்பட்ட வரங்களையும் வல்லமையுடைய பீலையாமுக்குள்ள அக்கிரமம் எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா, முதலாவது இந்த பீலையாம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினால மீட்கப்படல பாருங்க. அதாவது எகிப்து தேசத்துக்குள்ளேயே இந்த பீலையாம் போகவே இல்லை. இந்த பீலையாம் மொசபதோமியா தேசத்துல, அதாவது பாபிலோன் தேசத்துல இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசியின் மூலமா தான் கர்த்தர் இப்பேற்பட்ட காரியத்தையும் செய்திருக்கிறார். அதாவது தேவன் மாம்சமான யாவரையும் பயன்படுத்துறவருங்க, பட்சபாதம் இல்லாமல் பயன்படுத்துகிறவர். இவ்வளவு மாம்சமான யாவரும் அழிந்து போக கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனா இந்த பீலையாமுக்கு எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்த தேவ ஜனம் யாரு, தேவன் எதற்காக இவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாருன்னு தெரியல. இப்ப இந்த பாலாக் ராஜா, மோவாபிய ராஜாவாகிய பாலாக் அனுப்பின ஆட்களோடு புறப்பட்டு
இஸ்ரவேலின் மக்களை சபிக்க புறப்பட்டு போறார். ஒண்ணு தெரிந்து கொள்ளலாங்க, ஒருவேளை கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுத்திருக்கலாம், வல்லமைகளை கொடுத்திருக்கலாம், நம்ம சொல்ற அத்தனையுமே நடக்கலாம். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக அவைகள் தேவ சித்தத்தின்படி இல்லாம தேவ சித்தத்துக்கு எதிராக இருந்தோம்னா வேதம் சொல்லுதுங்க, அதுதான் அக்கிரமமாமா. கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற அல்லது கர்த்தர் ஏதோ ஒரு பர்பஸுக்காக வளர்த்தி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக ஒருவேளை இந்த பிழையாமை போல தீர்க்கதரிசியாய் இருக்கிறவர்களே புறப்பட்டாலுமே அது அக்கிரமத்தின் ஆரம்பமாமா. அதாவது பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்துல இருக்கலாங்க, இல்ல நம்ம பரிசுத்தவான்களா இருக்கணும். இந்த இரண்டுமே இல்லை அப்படின்னா அங்கதான் அக்கிரமம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. ஒண்ணு இஸ்ரவேலரோடு நல்ல ஐக்கியமா இருந்திருக்கணும், இல்ல தேவன் சொல்ற வார்த்தைக்காவது கீழ்ப்படிந்திருக்கணும். இது இல்லாதது நிமித்தமாகத்தான் வேதம் சொல்லுகிறது, இந்த மனிதனுடைய மதிகேட்டை குறித்து பேசும்படியாய் அந்த மனிதனிடத்துல பேசுறதுக்கு அந்த மனிதனுக்கு மேல வேற எந்த தீர்க்கதரிசியுமே இல்லைங்க, வேற எந்த ஊழியக்காரருமே இல்லை. இப்ப கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த மனிதன் பயன்படுத்தின கழுதையவே தீர்க்கதரிசியா மாத்துறாரு, இந்த கழுதையவே அவருக்கு மேல ஊழியக்காரரா மாத்துறாரு. இந்த கழுதையை இவர் கிட்டத்தட்ட 3 விசை அடிக்கிறார். இப்ப கழுதையே இந்த பிழையாமினுடைய மதிகேட்டை எச்சரித்ததாமா, அதாவது அவருடைய அக்கிரமத்தை அறிவித்ததுங்கிறார். இது பிழையாமினுடைய அக்கிரமம் பாருங்க. சிலருடைய அக்கிரமங்கள் வெளியவே தெரியாது, எல்லாரும் மறைக்கப்பட்டது போல அவர்களுடைய அக்கிரமும் சேர்ந்தே மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லோருடைய கண்களும் ஏதோ ஒரு காரியத்துல கட்டப்பட்டு இருக்குது பாருங்க. இயேசு கூட மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு குருடனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் நீ காண்கிறது என்ன அப்படின்னு அவனை தொட்டு கேட்டார். அப்பத்தான் அந்த மனிதன் மனிதர்களை மரங்களை போல் காண்கிறேன்கிறார். இது எல்லாருக்குள்ளே இருக்குது பாருங்க. ஒருவேளை அவர் பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறாரா அல்லது பக்தி குடும்பத்துல பிறந்திருக்கிறாரா, உடனே அவர் பாவமே செய்ய மாட்டார் என்கின்ற ஒரு கற்பனையில வாழ்றாங்க. அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துல இருக்கிறாரா, பூஜைகள் செய்கிறாரா, ஊழியர் செய்கிறாரா, அவர் என்ன பண்ண மாட்டார், பாவமே செய்ய மாட்டார். ஒருவேளை அவங்க அப்பா ஒரு நீதிமானா, ஒரு பரிசுத்தவானா, கட்டாயம் பிள்ளையும் அப்படித்தான் இருப்பா அப்படிங்கிற ஒரு தவறுதலான எண்ணங்கள் எல்லோருக்குள்ளே இருக்குது. அன்றைக்கு சாமுவேலனுடைய பிள்ளைகள் சாமுவேலை போல இருப்பார்கள் என்று நினைத்தது இஸ்ரவேல் மக்கள். ஆனா சாமுவேலுடைய பிள்ளைகள் சாமுவேலை போல இல்லை. இதனாலதான் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டாங்க. இந்த உலகத்துல எந்த மனிதனும் ஊழியமே செய்தாலும் சரிங்க, ஊழியக்காரருடைய பிள்ளைகளா இருந்தாலுமே தேவனோடு தொடர்புள்ள தேவனுடைய ஐக்கியம் இல்லைன்னா கட்டாயம் அவளுடைய இருதயத்துல அக்கிரமம் தான் இருக்கு. இயேசுவின் நாட்கள்ல கூட அந்த நாட்களில் இருந்த வேதபாரகர், பரிசேயர், சதுசேயருடைய அக்கிரமத்தை இயேசு நேரடியாய் கடிந்து கொண்டாராம். இதைத்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரத்தின் 28வது வசனம் சொல்லுது, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலும் மாயத்திலும் அக்கிரமத்திலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரிக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க. ஒண்ணு என்னன்னா, இவர்கள் வேத வாரகராய் இருந்தவங்க தேவனோடு கூட சரியா ஐக்கியம் இல்லை, ஆனா தன்னை தேவனுடையவர்கள் என்பதை உலகத்துக்கு விளங்க காமிச்சிட்டுக்கிறாங்க. எல்லோருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குது. பரவாயில்லையே, அவர் சொல்லிட்டாரு பிரதர், கட்டாயம் அப்படி செய்யணும்னு சொல்லி இந்த வேதபாரகர் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்யறாங்க. ஆனா இந்த வேதபாரகர் எல்லாவற்றையும் தேவனுக்காக சொல்ல தங்களுடைய அக்கிரமம் நிறைவேற சொல்றாங்களாமா. ஒரு இடத்துல விதவைகளின் வீடுகளை பட்சித்தார்கள் என்று இயேசுவை திட்டார். இப்ப என்ன ஆயிட்டுன்னா, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து நீதிமான்களின்
கல்லறைகளை சிங்காரிக்கிறீர்கள் அப்படிங்கிறார். அதாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு கல்லறை இருந்தா அந்த கல்லறை அழகா இருக்காதுன்னு சொல்லி ஒரு 50 கல்லறைகளை உருவாக்கணும்னு சொல்லி 50 நீதிமான்களை கொலை செய்யறாங்க, 50 தீர்க்கதரிசிகளை கொலை செய்யறாங்க. இப்ப கல்லறை தோட்டம் தான் அலங்காரமா இருக்குதே தவிர கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் அலங்கரிக்கல. இன்றைக்கு எத்தனையோ பேர் வேத பாரகர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஊழியக்காரர்களாலேயே அநேக ஆலயங்கள் காலியாகி கொண்டிருக்குது, அநேக கல்லறைகள் நிறைந்து கொண்டிருக்குது. பாருங்க, இதுதான் இயேசு சொல்றாரு. இது வெளியில தெரிய மாட்டேது, இது அக்கறம் மாதிரியே தெரிய மாட்டேது. ஏன்னா இது தேவாலயத்துக்குள்ள நடக்குது இல்ல. தேவாலயத்துக்குள்ள தேவன் விரும்புகிற மாதிரி தேவாலயத்தை நடத்தாத எந்த ஊழியக்காரரோ அக்கிரமக்காரர் தான். ஒருவேளை அவங்க சொல்லலாம், பிரதர் நாங்க ஊழியம் செய்யறோம், இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்துகிறோம், எங்கள் கரங்களில அற்புத அடையாளங்கள் கூட நடக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆனா அதுல தேவன் பிரியப்படுகிறவர் இல்லைங்க. மத்தேயு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரத்துல இயேசு சொல்றாங்க, இப்பேற்பட்ட ஊழியத்தை செய்கிற மக்களை பார்த்து 7:23 அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். சரி, இவங்க யாரு? ஒருவேளை டாஸ்மாக் கடை வச்சிருந்தாங்களா, அல்லது பிராஸ்டியூட் தொழில் செய்து கொண்டிருந்தாங்களா, இல்ல களவு பண்ணி கொண்டிருந்தாங்களா அப்படின்னா இவங்களை யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை திரட்டினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அற்புத அடையாளம் செய்யறவங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்க, பிசாசுகளை துரத்துறவங்க, இவங்க என்னவா மாறுறாங்கன்னா அக்கிரம செய்கைக்காரரா மாறுறாங்க. அதான் அக்கிரமத்தினுடைய ரகசியம். இது அக்கிரமே ரகசியமா நடக்குது. சார், அப்ப இது என்ன விஷயத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, இவங்களுடைய ஜெபத்திலேயே தெரியுதுங்க இவங்க தேவனோடு கூட எவ்விதமாய் ஐக்கியமா இருக்கிறாங்கன்னு. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுடைய கர்த்தர் மாத்திரம் இல்லைங்க, கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனாக மாறி இருக்கிறார். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவன் பிதாவானா தான் அந்த பிதாவினுடைய ஆவியை அந்த மனிதன் பெறும்போது அந்த மனிதனுடைய சிந்தை பரிசுத்தமா இருக்கும். சிந்தை பரிசுத்தமா இருந்தா தான் செய்கையும் பரிசுத்தமா இருக்கும். பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெறாத வரைக்கும் எங்க ஊழியம் செய்யலாம் பாருங்க. ஒருவேளை எருசலேமிலே ஊழியம் செய்யலாம், இல்ல போப்பாகவே கூட இருக்கலாம். பாருங்க, பரிசுத்த ஆவி இல்லைன்னா கட்டாயம் அவர் மனிதன் வயிற்றிலிருந்து பிறந்தபடினால மனிதனுக்குள்ள இருக்கிற அக்கிரம சிந்தைகள் அத்தனையும் இருக்கும். ஒருவேளை சொல்லலாம், இல்ல பிரதர் ஊழிய செய்யறவங்க அப்படி இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பவுல் எத்தனையோ நிருபங்களை எழுதி இந்த வேதாகமத்தை அலங்கரிச்சிருக்கிறார். அந்த பவுலே எழுதுறாரு, நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிறேன், நான் அல்ல எனக்குள்ளே ஒரு பாவ பிரமாணத்தை காண்கிறேன்கிறார். அதாவது நன்மையே செய்கிற மனுஷன் பூமியில ஒருவனுமே இல்லை. ஏன் அப்படின்னா நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனியை என்றைக்கு மனிதன் புசித்தானோ அன்றைக்கு நன்மை தீமை எனப்பட்டது மனுஷனுக்குள் வந்து விட்டது. இப்ப இது மாத்திரமல்லாது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரம் 26, 27, 28 வசனங்களில, அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பாக தள்ளப்பட்டவர்களாக காணும் போது உங்களுக்கு அழுகையும் பட்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். யோசிச்சு பாருங்க, இயேசுவுக்கு தன்னுடைய வீட்டுல ஆகாரம் கொடுத்தவங்க, அது மாத்திரமல்ல அவருடைய வீதியில அவங்க பிரசங்கம் பண்ணி இருக்கிறார்.
அவங்க தெருக்களில தேவன் வந்து பேசி இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வீட்டுக்கு வந்தவரு, தெருவுக்கு வந்தவரு, ஆனா அவரோடு கூட மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இல்லை அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே நீ எங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தமே. சார், லோத்துவின் மனைவியும் தான் தேவதூதர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க. அப்ப லோத்துவின் மனைவிய தேவதூதர்கள் கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டு நன்றி கெட்ட காரியத்தை செய்துட்டாங்கன்னு சொல்லிடலாமா? தேவதூதர்கள் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனாங்கல்ல, ஏன் இந்த தேவதூதர்கள் அந்த பெண்மணிய உப்பு தூணா ஆகாதபடி காப்பாற்ற முடியல? வேதம் சொல்லுதுங்க, தேவதூதர்கள் வந்து இந்த லோத்துவை சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு வெளியே கூட்டி கொண்டு வரும்போது ஒரு எச்சரிப்பை கட்டளையிட்டாங்க. ஒன்று என்னன்னா, இந்த சமபூமி எங்கும் இல்லாத, பின்னிட்டு பாராத, ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ அப்படின்னாங்க. அப்ப அந்த வார்த்தைக்கு லோத்துவும் லோத்துவினுடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிந்தாங்க. ஆனா லோத்துவினுடைய மனைவி கீழ்ப்படியாததுனாலதான் உப்பு தூணா மாறிட்டாங்க. அதுபோல இயேசுவுக்கு வீட்டுல ஆகாரம் கொடுத்தது ஆகாரத்துக்கு தான் பிரயோஜனமே தவிர உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுபோல இயேசு தெருவுல வந்து பிரசங்கம் பண்ணினது தெருவுக்குத்தான் பிரயோஜனமே தவிர நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இருதயத்துல கர்த்தருடைய வசனம் போய் இருதயத்துல நம்ம விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நாம் பானகைனாகி பரிசுத்தாவியை பெறுகிற போதுதாங்க நாம நித்திய ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். தேவன் நம்ம கொடுக்கிற மாம்சத்தின் உணவுல வந்து நம்மளை ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய வசனத்தின்படி நடக்கணுமாமா. ஒரு இடத்துல ஏசு சொல்றாரு, ஒரு மனுஷன் புத்தியுள்ள மனுஷன் என்பதை எப்படி வெளிப்படும்னா, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவனே அவன் புத்தியுள்ள மனுஷன், அவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டவனா இருக்கிறாங்க. பெருமழை வரும், பெருவெள்ள வரும், காற்று அடிக்கும், அந்த வீட்டின் மேல வந்து மோதியும் அது விழாதுங்கிறார். ஆனா வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவங்க மணலின் மேல வீடு கட்டுகிறது போல ஒரு சிறு மலைக்கே வீடு இல்லாம போயிரும் பாருங்க. அப்ப நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்துல இப்படி அக்கிரமக்காரர்களா இருந்திருப்போம். ஒருவேளை வேதத்தை போதிக்கிறவர்கள் அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் கிடையாதுங்க. அந்த வேதபாரர்கள் அக்கிரம செய்கைக்காரரா இருந்தாங்களாமா. பிசாசுகளை விரட்டினவங்க அக்கிரம செய்கைக்காரரா இருந்தாங்களாமா. அங்க பிழையா வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற மனுஷன் அவன் அக்கிரமத்து கூலியை விரும்பி ஓடுனானாமா. இங்க வேதம் சொல்லுதுங்க, இயேசுவுக்கு உணவளித்தவர்கள் கூட அக்கிரமக்காரராத்தான் இருந்தாங்க. ஆனா தேவன் அவர்களை அக்கிரமக்காரராய் அப்படியே விடுவதற்காக வீட்டுக்கு வரல, அவர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் அவர் நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்பட்டாராமா, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டாராமா, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினி அவர் மேல் வந்ததுங்கிறார். இதே ரோமர் 4:7 எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிறார். இதை தீத்து 2:14 லூக்கா 22:37 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அக்கிரமத்துலதான் நம்ம பூமியில பிறந்தோம். ஏன்னா தாவீதே சொல்றாரு, என் தாய் பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேங்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குது. அப்ப இருதயத்துக்குள்ள வந்து தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை பண்ணுகிற போதுதான், இருதயத்துக்குள்ள தேவன் கற்பனையும் கட்டளையும் வைக்கிற போதுதான் இந்த கட்டளையும் கற்பனையும் உடன்படிக்கையும் நம்மளுடைய அக்கிரமங்களை அழித்து தேவனுக்கென்று வாழ தேவ ஆவியை பெற்று தேவனுக்கு பிரயோஜனமாயிருக்க உதவி செய்கிறது. இதுதான் அக்கிரமத்தினுடைய ரகசியம் பாருங்க. இரண்டாவது காரிய வேதம் சொல்லுகிறது, மரணம் கூட ரகசியமா இருக்குதாமா. இன்றைக்கு மரணத்தை குறித்து அநேகருக்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால இந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் 7 தரம் பிறப்பானாமா. ஒருவேளை இந்த தடவை நீங்க புண்ணியம் பண்ணீங்கன்னா அடுத்த தடவை ஆடாகவோ மாடாகவோ பிறப்பீங்க. இந்த தடவை அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த பிறவியில ஒரு பன்றியா பிறக்கலாம், நாயா பிறக்கலாம், அல்லது இவ்வுலகத்துல இழிவானதாகத்தான் பிறக்கணும். இவ்வுலக தவறுதலா புரிந்து கொண்டிருக்கு. ஆனால் மரணத்தை குறித்து வேதம் தாங்க தெளிவா சொல்லுகிறது. மரணம் எனப்பட்டது எப்படி வந்தது, அந்த மரணம் எனப்பட்டது எப்படி ஜெயமா விழுங்கும்,
இப்ப நீங்களும் நானும் மரணமே இல்லாமல் வாழ்வதற்கு வேதம் எப்படி வலியுறுத்துகிறதுங்கிறத நம்ம கவனிக்கலைன்னா நாமளும் மரணத்தை குறித்து ஏதோ ஒரு ஆச்சரியமா பார்க்கலாம், இல்ல பயமா பார்க்கலாம், இல்ல தவறுதலான புரிந்து கொள்ளுதல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல முதல்ல மனுஷனை படைத்த தேவன் தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலானார். ஆனா என்றைக்கு இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கிறையோ அன்றைக்கு வேதம் சொல்லுகிறதுங்க, நீ சாகவே சாவாய் அப்படின்னார். என்றைக்கு மனிதன் இந்த விருட்சத்தை புசிக்காமல் ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தானோ அந்த மனிதன் மரணமில்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா அதற்கு பின்பு மனிதன் தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்த உடனேயே அந்த மரண வாசனை எனப்பட்டு விட்டது. ஆனாலும் தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்டபடியினால தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக தோட்டத்துல ஒரு ஜீவன் மரணத்துக்குள்ள போய் அந்த ஜீவனுடைய தோலை எடுத்து இந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உடுத்தினார். இந்த மரணத்துல இருந்து இவர்கள் காக்கப்பட்டாங்க, ஆனாலுமே மரணத்துக்குரியவர்களா மாறிட்டாங்க. இந்த தேவனுடைய வேலை வரைக்கும் இவர்களுடைய மரணம் தள்ளப்பட்டு இருக்குதே தவிர மரணம் எனப்பட்டது விடுதலை ஆகல. அப்ப மரணத்தில இருந்து இந்த மனிதன் விடுதலையாயிருந்தான் அப்படின்னா ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே காயின் ஆபேலையும் பெற்ற ஆதாம் இன்றைக்கு எங்க போயிட்டார்? அவர் மரித்து போயிட்டார்ல. ஆனா மனித இனம் எனப்பட்டது இந்த பூமி அனைத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தற்காலிகமா ஒரு ஜீவனை அங்க மரணத்துல கொண்டு போய் இவர்களை அந்த மரணத்திலிருந்து தப்புவித்தார். ஆனா பின்னாட்களில காலம் நிறைவேறின போது மரணத்துக்குள்ள போறாங்க. ஆனா கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் மரணம் எனப்பட்டது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 51வது வசனத்துல, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். 53 சொல்லுது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்ப இங்க பவுல் மரணம் ஜெயமாக விழுங்கப்படும்னா அது வரைக்கும் மரணம் தான் எல்லோரையும் ஜெயமாக விழுங்கிட்டு இருந்தது. அப்ப இந்த மரணத்துல இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடுங்கிறத காட்டிலும் மரணத்தையே ஜெயமாய் விழுங்கின இயேசுவுக்குள்ள இருந்து பாருங்க, கட்டாயம் மரணம் ஒரு நாள் ஜெயமாய் விழுங்கப்படும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமான மம்ரே எனப்பட்ட இடத்துல ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல, அப்பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 99 வயது. அவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய 4வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆபிரகாமுடைய சரீர பலன் செத்து போயிட்டு, இங்க சாராளுடைய கற்பமும் செத்து போயிட்டு. இப்ப செத்த ரெண்டுக்கும் கர்த்தர் தேடி ஜீவனை கொடுக்கிறாருங்க. அதாவது ராமா இருந்தவர் அந்த ராம வெட்டி காம ஒட்டினவர் சாராள் எனப்பட்ட சாராய வெட்டி ராள ஒட்டிட்டார். இப்ப தேவனுடைய ஆபிரகாம், தேவனுடைய சாராள். ஆபிரகாமுக்குள்ள பிள்ளை பெறும்படியாய் பலன் இல்லதான், சாராய்க்குள்ள பிள்ளை பெறும்படியாய் பலன் இல்லதான். ஆனா தேவனுடையவர்களுக்குள்ள இது புது பலன் வருது. இங்கதான் ஒரு புது கற்பத்தை சிருஷ்டிக்கிறார், கர்த்தர் கடாட்சித்தாருங்கிறார். இப்ப இந்த இடத்துல ஆபிரகாம் தேவனை சந்தித்த போது தேவனே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, ஒரு உற்பவ கால திட்டத்துல நான் வருகிறப்ப உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரனை தழுவி கொண்டிருப்பாள் அப்படிங்கிறார். இப்ப அந்த இடத்துல அந்த அம்மா நகைக்கிறாங்க. அங்க ஒரு பெரிய ஒரு சம்பவமே நடக்குது. இதற்கு அப்புறம்தான் கர்த்தர் பேசி முடித்து போய்விட்டார். அப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்த இடம் தான் அந்த மம்ரே எனப்பட்ட இடம். இப்ப வேதம் சொல்லுதுங்க,
பிள்ளை பிறந்தது, பிள்ளை பால் மறந்தது, பிள்ளைக்கு ஈசாக் என்று பெயரிட்டாங்க. அதே இடத்துல செத்து போன கற்பத்தை உயிர்ப்பித்த ஆண்டவர் அங்க ஆபிரகாமும் சாராலும் மிகப்பெரிய ஒரு விருந்து வைக்கிறார். இங்கதான் ஆகாருடைய பிள்ளைகளும் இங்கிருந்துதான் அனுப்பப்படுறாங்க. அப்ப இந்த இடத்தை தேவன் போக்கஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பின்னாட்களில ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து அர்னோன் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு வர்றார். அங்குதான் சாராள் மரிக்கிறாங்க. இதை குறித்து ஆதியாம புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரம் சொல்லுகிறது, சாராள் அங்க மரித்த போது சாராளை ஆபிரகாம் அங்க அடக்கம் பண்ணாம வேதம் சொல்லுதுங்க, இந்த மம்ரே லேண்ட போய் அன்றைக்கு இருக்கிற ஏத்தியர் கைகளில ஆபிரகாம் விலைக்கிரையும் கொடுத்து வாங்குறார். 19வது வசனத்துல சாராள் அம்மாவை அங்கதான் அடக்கம் பண்றார். சாராள் அம்மா மாத்திரம் அங்க அடக்கம் பண்ணல, ஆபிரகாமும் அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஈசாக்கு அதே இடத்துலதான். ஆதியாம புஸ்தகத்தினுடைய 35:27 ஈசாக்கு அங்க அடக்கம் பண்ணப்படுறாரு. 49:31 யாக்கோபினுடைய மனைவி ஆகிய லேயாள் அடக்கம் பண்றாங்க. கடைசியா 50ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல இஸ்ரேல் ஆகிய யாக்கோபும் அங்கதான் அடக்கம் பண்ணப்படுறாரு. இப்ப ஏன் இந்த இடத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஆபிரகாம் விலை கொடுத்து வாங்கினார்னா, கற்பத்தையே உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் கடைசி நாட்களில் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களையும் உயிர்ப்பிப்பார் என்கின்ற விசுவாசத்துல வாங்குறார். அந்த விசுவாசத்தில் வாங்கப்பட்ட அந்த மம்ரே லேண்ட்ல தாங்க இயேசு கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். இவர் ஜீவனை கொடுத்த அந்த இடத்துக்குள்ளதான் மரித்த பரிசுத்தவான்கள் அநேகர் உயிரோடு எழுந்தாங்களாமா. அப்ப நம்ம அக்கிரமத்துல மரிக்கிறதுக்கு பின்னணியில எது வேணாலும் காரணமா இருக்கலாம். அன்றைக்கு கோராக கூட மோசேக்கு விரோதமா பேசினாருங்க. ஏன் கோராக மோசேக்கு விரோதமா பேசினார் அப்படின்னா, மோசே உன் லேண்டை எங்களுக்கு எழுதி கொடுன்னு கேட்கல, அனைவரும் அர்ச்சகராகணும். இதுதான் கோராகினுடைய கூட்டத்தாருடைய விருப்பமும். ஆனா இது தேவனுடைய சித்தம் அல்ல. இது அனைவரும் அர்ச்சகராக வேண்டிய ஒரு காலம் இருக்குது. அது எந்த காலம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரிக்கிற போது அவர் தேவாலயத்தின் திரை சிலையை 2ஆ கிழிக்கிறாரு, பலிகளை மாத்துறாரு, காணிக்கைகளை மாத்துறாரு, இன்னும் ஆசாரிய முறைமைகளை மாத்துறாரு, போதனைகளை மாத்துறாரு. அப்பொழுதுதான் பாருங்க அனைவரும் அர்ச்சகராக முடியும். ஆனா அத அனைவரும் அர்ச்சகராக்க வேண்டிய விருப்பம் இந்த கோராகுக்குள்ள வருது. இப்ப மோசேக்கு விரோதமாய் பேசினார் என்று சொல்லி யூதா கூட நிருபத்துல எழுதுறார். இப்ப கோராகினுடைய கூட்டத்தாரும் பூமி பிளந்து உயிரோடையே போயிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுதுங்க, இந்த கோராகினுடைய பிள்ளைகளில் ஒரு கூட்ட மக்கள் இந்த கோராகோடு சேராம தனியா நின்றாங்க பாருங்க. அந்த தனியா நின்ற மக்களை குறித்து தான் கிட்டத்தட்ட 9 சங்கீதத்துல எழுதுறார். கோராகின் புத்திரருக்கு எழுதி ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் அப்படின்னு. அப்ப இந்த கோராகின் பிள்ளைகள் மரணத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டாங்க. ஆனா ஊழியத்தில இருந்து அவர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா, கோராகின் பிள்ளைகள் என்பதற்காகவே அவர்களை ஊழியத்திலிருந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. இதுதான் அந்நாளுக்கு அநேக நாள் இருதயத்துல ஓடிக்கொண்டிருந்தது. அநேக நாட்கள் அந்நாளுக்கு குழந்தை இல்லைங்கிறத காட்டிலும் அநேக சந்ததி இந்த லேவி கோத்திரத்துல பிறந்திருந்தோம், ஆசாரிய ஊழியமும் இல்ல, தேசத்துல காணியாட்சியும் இல்லாம ஒரு ஏக்கத்தோடு அழுது கொண்டிருந்தாங்க. இதுதான் இந்த அம்மாவினுடைய உள்ள குமுறலுக்கு காரணமாகி ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் உள்ள உடைஞ்சு அழுகிறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுத்தீர் என்றால் என்னுடைய முற்பிதாக்களின் மூலமாய் இழந்து போன அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் வரக்கூடிய அந்த மகிமையுள்ள பிரசன்னத்துல போய் நிக்கிற ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுக்கிறேன், அவனை உமக்கே கொடுக்கிறேன்னாரு. அதன் அடிப்படையிலே சாமுவேல் பிறந்தாருங்க. இந்த சாமுவேல் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவ சத்தம் கேட்கிறப்ப, பின்னாட்களில் எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீங்களும் நானும் ஆசாரியராகிறோமோ அதே மாதிரியை சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்தார்.
இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவ சத்தம் கேட்ட சாமுவேலிட்ட ஏபோத்து கிடையாது, ஆசாரியர் உடுத்துற அங்கி கிடையாது, அவர் ஆரோனுடைய முறைமையின்படி வந்த ஆசாரியனும் கிடையாது, அவருக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பலி செலுத்தப்படவும் இல்லை. ஆனாலுமே வேதம் சொல்லுதுங்க, ஏலியின் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இந்த சிறு பிள்ளையாய் இருக்க சாமுவேல் போய் நிக்கிறாரு. தேவ சத்தம் கேட்டு அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலே படுத்து உறங்கிட்டார். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இவைகள் எதுவும் இல்லாம போகிற மனுஷன் சாக கடவான்னு இருக்கு. ஆனா இந்த சாமுவேல் அங்கேயே உறங்கி எந்திரிச்சு வெளியில வர்றார். இதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? வேத சொல்லுதுங்க, தேவனாலே அக்கிரமம் நிவர்த்தியாக்க முடியும். கோராகு செய்தது அக்கிரமம் தான். ஆனா கோராகின் சந்ததியில வந்த சாமுவேலை கர்த்தரே பிறக்க வைத்து, அந்த கர்த்தரே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரவழைத்து, கர்த்தரே ஏலியின் குடும்பத்தை சொன்னது போல ஆதாமின் சந்ததியில வந்த எல்லோருக்குள்ளும் இருக்கிற அக்கிரமம் உங்களுக்குள்ளே இருந்தது, எனக்குள்ளேயும் இருந்தது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 53 சொல்லப்பட்டபடி அவர் நம்மளுடைய மீறுதல் நிமித்தமா காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமா நொறுக்கப்பட்டதுனால வேத சொல்லுது, நாமள தேவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போனதுனால மரணம் உண்டாக வேண்டிய இடத்துல வாழ்வை கொடுத்துட்டார். சாமுவேல் எனப்பட்ட ஒரு மனிதனுக்கு நடந்ததுங்க. அதனாலதான் சாமுவேலுடைய மரணம் எனப்பட்டது மரணமாக ஒப்பிடாமல் அவர் இளைப்பாரி கொண்டிருந்தார் என்றோ, பின்னாட்களில ஒரு குறி சொல்லுகிற ஆவியை கொண்டு சவுல் சாமுவேலை எழுப்பினதாகவும், மரித்து போய்விட்டார் என்கின்ற சாமுவேல் உயிரோடு எழுந்து சவுலை பார்த்து சொல்றாரு, நாளைக்கு இந்நேரம் நீர் என்னோடு கூட இருக்கணும், கர்த்தரே உன்னை கைவிட்ட போது நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும், கர்த்தரே உனக்கு சத்துருவா இருக்கும் போது எப்படி நான் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று மரித்தும் உயிரோடு இருந்த சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுதுங்க. இதுதான் மரணத்தின் ரகசியம். மரணம் வரும் என்று ஆதாமுக்கு தெரியாது. கனியை புசித்த உடனேயே மரணம் வந்து விட்டது. மரணம் வந்ததற்கான அடையாளம் தான் அத்தி இலையை உடுத்தி கொண்டாங்க, ஒருவர் மேல ஒருவர் பிராது பண்ணினாங்க. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டு இருக்குது என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா அவருடைய மாம்சத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிற போது மரணம் நமக்குள்ள ஜெயமாக விழுங்கப்பட்டு இருக்குது. பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது நம்ம மரணத்துக்குரியவர்கள் அல்ல, நம் ஜீவனுக்குரியவர்களா மாறுறோம். இதைத்தான் யோவான் 10:10 சொல்றாரு, நான் ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தேன், அது பரிபூரணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ஜலத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று இருக்கிற பிள்ளைகளுக்கு மரணத்தோடு தொடர்பு இல்லைங்க. ஏன்னா அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்ததே மரிக்கிறதற்கான அடையாளம் தான். இவர்கள் எதோட தொடர்புக்குள்ள வருகிறாங்கன்னா ஜீவனுக்குள்ள தொடர்புக்குள்ள வரனால ஒருவேளை இந்த பூமியில சாமுவேலை போல இளைப்பாரி கொண்டிருக்கலாம். கர்த்தர் வருகிற போது சாமுவேலை உயிரோடு எழுப்புவார். அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிற உங்களை என்னை இமைப்பொழுது உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது மரணத்தின் ரகசியம். ஆனா பரலோக ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை குறித்து கர்த்தர் சொல்றார். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11 மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11 சொல்லப்பட்டிருக்கு. இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளோடு சொல்றார். அநேகர் இது உவமையின் அர்த்தம் என்னன்னு கேட்கல, கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களும் கடந்து போயிட்டாங்களாம். அன்றைக்கு மாத்திரம் இல்லைங்க, இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவாலயத்துக்கு வருவாங்க, அவங்க கோயில்ல அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போறதுதான் அவர்களுடைய ஆசீர்வாதமே. சரியா முன்னாடி இடத்த பிடிச்சுக்கணும், அல்லது சரியான நேரத்துல உட்கார்ந்து சரியா எந்திரிச்சு போயிடணும். இது ஒரு விதமான கூட்டம். இன்னொரு கூட்டம் பண்டிகை நாட்களில கட்டாயம் கோயிலுக்கு வந்துடணும். இல்ல அப்படின்னா நம்ம கிறிஸ்தவர்களே இல்லைன்னு பண்டிகையில போயிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணா புனித யாத்திரைன்னு ஒரு யாத்திரை பண்ணிடுறது. ஒருவேளை வேளாங்கண்ணி போயிருது, எருசலேம் போயிட்டு வந்துடுறது. இதுவே தேவனுக்கு பிரியமானதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, அவர்களுக்கோ கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களுமாய் இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார்.
அப்ப இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்கிறாருங்க. என்ன கிருபையை கொடுக்கிறாருன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிகிற அறிவின் கிருபை. இன்னைக்கு எதுக்கோ கிருபைங்கிறாங்க பாருங்க. ஆனா இங்க இயேசு சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிகிற கிருபை. இது இந்த சம்பவத்துல இயேசு என்ன சொல்றாருன்னா, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்க போகையில் சில விதைகள் வழியில விழுது, சில விதைகள் முட்களின் நடுவுல விழுது, சில விதைகள் கற்பாறையில விழுது, சில விதைகளோ நல்ல நிலத்துல விழுகுது. ஒன்று 30 கொடுக்குது, ஒன்று 60 கொடுக்குது, ஒன்று 100 பலன் கொடுக்குதுங்கிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்றார். இவர்கள் ஏதோ ஒரு விதையை குறித்து ஏதோ கிளாஸ் எடுக்கிறாருன்னு அநேகர் போயிட்டாங்க. ஆனா இயேசு வீட்டுல தனியா இருந்த போதுதான் அவருடைய சீசர்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த ஓமையின் அர்த்தம் என்ன? அப்பத்தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்குங்கிறார். அப்ப விதை எனப்பட்டது கர்த்தரிடத்துல ஏராளம் தாராளமா இருக்குது பாருங்க. கடந்த நாட்கள்ல கூட சிவகாசி பகுதியில ஏதோ தீபாவளி நாட்களில பட்டாசு தொழில் செய்வதற்கு வேதாகமத்துல இருக்கிற புஸ்தகத்துல இருக்கிற பேப்பரை எடுத்து அதை தொழில் செய்துட்டாங்க. அதை பட்டாசா உருவாக்கினதுனால அநேக வேத எழுத்துக்கள் வந்து ஆங்காங்கே கிடக்குது அப்படின்னாங்க. இது வந்து எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க சார். அவர்கிட்ட ஏராளம் தாராளமான விதைகள் இருக்குது. இந்த விதைகள் சில விதைகள் பலன் கொடுக்கும்படியா கொடுக்கிறாரு, இல்லைன்னா பலன் இல்லாம போயிருது. அதாவது முதல்ல வேதாகமத்தை அச்சடித்த எத்தனையோ பேப்பர்கள் பாருங்க வேஸ்டா தான் போயிருக்கும். அந்த வேஸ்டா போன பேப்பர்கள் அத்தனையும் என்ன ஆச்சுன்னு தெரியாது சார். பேப்பர் வேஸ்டானது முக்கியம் இல்லை, அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு ஆவியும் ஜீவனுமா வரணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு வழியில விழுந்த விதை வேஸ்டா போயிருச்சு, முட்களின் நடுவுல விழுந்தது வேஸ்டா போயிருச்சு, அல்லது கற்பாறையில விழுந்தது வேஸ்டா போயிருச்சேன்னு வேஸ்டா போனதை போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அது வேஸ்டா போனது ஒரு விதத்துல தவறுதலா இருந்தாலுமே உங்க கரத்தில் கொடுக்கப்பட்ட வேதாகம வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பலன் கொடுக்கிறது அதுதானே முக்கியம். ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகணத்தையும் திருப்பி காட்டுங்கிற அந்த 1:30 பலன் எங்க இருக்குது? நீ உன்னிடத்தில் அன்பு உறுவது போல பிறனிடத்திலும் அன்பு உருவாயாக என்கின்ற அந்த 1:60 எங்க இருக்குது? அல்லது தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்புங்கிற 1:100 பலன் எங்க இருக்குது? சார், ஒரு பேப்பர் வேதாகம வந்து வேஸ்டா போனது தவறுதல் தான். ஆனா அதை விட முக்கியமானது என்னன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையினுடைய பலன்கள் எங்க? அதைத்தான் இயேசு சொல்றாரு. வழியில விழுந்தது வேஸ்டா போயிருச்சு, முட்களின் நடுவுல இருந்தது வேஸ்டா போயிருச்சு, கற்பாறையில விழுந்தது வேஸ்டா போயிருச்சு. வேஸ்டா போனதை போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நல்ல நிலத்தில் விழுந்த நீங்களும் நானும் எவ்வளவு பலன் கொடுக்கிறோம். நம்ம கையில வேதாகமம் இருக்குதுங்க. சில பேர் வேதாகமத்தை ரொம்ப பரிசுத்தமான புஸ்தகம், அதாவது பரிசுத்த தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வருவதற்காகத்தான் வேதாகமத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமத்திலிருந்து தேவனை அறிகிறோம். ஆனா வேதாகமம் தான் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து தேவனுக்கு பிரியமானது இல்லைங்க. தேவனை அறிகிற அறிவை வேதம் கொடுக்குதே தவிர, வேதம் தேவன் அப்படின்னா இதை வச்சு ஒரு கோயில் கட்டி பூஜையை செய்தரலாமே, இதை ஒரு கோயில் கட்டி அஞ்ஞானிகளை போல நம்ம ஆராதனை பண்ணிடலாமே. முன்னொரு காலகட்டத்தில் அப்படித்தான் நடந்திருக்குது. மார்ட்டின் லூத்தர் எனப்பட்டவர் வருவதற்கு முன்பாக வேதாகமத்தை காண்பித்து அதுதான் சாமின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மார்ட்டின் லூத்தர் தான் சொன்னார், இல்ல, தேவன் கொடுத்த வேதம், இந்த வேத வசனத்தின்படி நீங்களும் நானும் வாழணும்னு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப 30, 60, 100 பலன் கொடுக்கிற நல்ல நிலங்கிறது எது அப்படின்னு அந்த ரகசியத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அநேகர் வந்து வசனத்தை கேட்கிறாங்க, கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா உள்ளத்தில் வந்து அவர்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, நீர்வளம் பொருந்திய இடம் இல்லாம இருதய கல்லா இருக்கிறதுனால
கொஞ்ச நாள் முளைத்து அடுதான் வெயில் ஏறினாலோ காற்று வந்தாலோ பலன் இல்லாம போயிறாங்கிறார். இந்த வழியோரங்களில் இருக்கிற மக்கள் யாரு வேணாலும் வந்து போறாங்கங்க. இந்த வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க, அடுத்த வாரம் வேற யாராவது சொன்னாங்கன்னா அதையும் ஏற்றுக்கொள்வாங்க. பலதரப்பட்ட மக்களுடைய சத்தத்தை கேட்கறதுனால இதன் பலன் கொடுக்க முடியாம போயிருதுங்கிறார். முட்களின் நடுவுல இருக்கிறது ஆல்ரெடியே அவர்களுக்குள்ள இந்த திரும்பி பிறந்த அனுபவம் இல்லாததுனால அவர்கள் முன்னாடி ஆதாமின் மூலமாய் முள்ளு குறுக்கும் முளைப்பிக்குங்கிற அந்த முள்ளு இருதயத்துக்குள்ள இருக்கிறதுனால இவர்களும் பலன் கொடாமல் போயிடுறாங்கிறார். வழியோரத்தில் இருந்த மிதியுண்டு வித ஆகாயத்து பறவைகள் புசித்து போயிருது. முள்ளோரங்களில் விதைக்கப்பட்ட வித முள்ளு நெருக்கி பலன் கொடுக்காம போயிருது. கற்பாறையின் மேல் விழுந்த வித வேர் விட முடியாதபடி அதுவும் பலன் மற்று போயிருதுங்கிறார். அப்ப இதை எதை சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க திரும்ப பிறக்காம, அதாவது புது சிருஷ்டியாய் மாறாம நம்மளுடைய பழைய காரியங்கள் நிறைவேறாதுங்க. இந்த பழைய காரியங்களை அழிக்கிறதற்கு புது சிருஷ்டியாய் மாற வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் கொலேசியருக்கு எழுதணும் இல்லைங்களா, எழுதுனதை வாசிச்சோம் இல்லையா, கிறிஸ்துவினுடைய ரகசியம் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துவினுடைய ரகசியம் என்னன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்வின அப்படிங்கிறார். அப்போ பழையவைகள் எனப்பட்டது உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த முச்செடிதான் அல்லது வழியோரம்தான் அல்லது கற்பாறையும் தான். ஆனா புது சிருஷ்டியா மாறும்போதுதான் நல்ல நிலமா மாறுறாங்க. அந்த நல்ல நிலத்தை பழசைய புதுசைய ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் பாருங்க. ஏவாளுக்குள் இருந்த சில காரியத்தையும் மரியாளுக்குள் இருந்த காரியத்தையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பழையது ஏவாளுக்குள்ள இருந்த காரியம் புதிய மரியாளுக்குள்ள இல்ல பாருங்க. அப்போ புதிய மரியாளாய் உருவாக்கினது எதுனா கிறிஸ்து. அதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அதான் சொல்லுது, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறிட்டாங்க. இரண்டாவது கிருபை பெற்றவர்களா மாறிட்டாங்க. மூன்றாவது வாழ்க என்ற வாழ்த்துதலுக்குரியவர்களா மாறிட்டாங்க. இந்த அம்மா பேசுகிற போது எலிசபெத் வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆவியில துள்ளிட்டு. இப்ப இயேசு பிறக்கலைங்க, இயேசுவை பிறக்க வைக்கிற கிறிஸ்துவினால நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்தாவியை பெற்று இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. பரிசுத்தாவியை பெறாதவங்க தான் கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிறவங்க. அப்ப கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்த ஏவாள் முதல் மனுஷி கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. கிறிஸ்துவுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறுவாய் அப்படின்னாங்க. இந்த கர்ப்ப வேதனையினுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பமாகுதான்? என்றைக்கு பெண்களுக்கு மாதவிடாய் நிற்கிறதோ அப்ப கரு உருவாகுது. கரு உருவாகிறதுக்கு அப்புறம் இந்த நின்ற மாதவிடாய் தான் 10 மாதத்துல அது பனிக்குடம் உடைகிறதாக உடைஞ்சு வெளியில வருது. அந்த 10 மாதம் நின்ற பெயின் தான் ஒரு பெண் மாதவிடாய் நாட்களில மரண அவஸ்தைப்படுகிறாங்க. இந்த மரண அவஸ்தை 10 மாதம் தடை செய்யப்படுகிறது. இந்த 10வது மாதம் தான் பனிக்கூட உடையிற போது அம்பாரத்துல அந்த அம்மா கதறுகிறாங்க, மரண வேதனைப்பட்டு பிள்ளை பெறுகிறாங்க. தேவன் படைப்புல இப்படி மனுஷனை படைக்கவில்லை. ஆதாமில இருந்து விலா எலும்பு விடுக்கிற போது கூட ஆதாமினிடத்திலிருந்து ஐயோங்கிற ஒரு சத்தம் கூட வரல. அயர்ந்த நித்திரையில தான் தேவன் வைத்திருந்தார். இரண்டாவது காரியம், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குங்கிறதா. தேவன் மனுஷியை படைத்து கொண்டு வருகிற போது மனுஷி புருஷன் மேல ஆசைப்பட்டதாகவோ புருஷன் மனுஷி மேல ஆசைப்பட்டதாகவோ சொல்லப்படல. முதல்ல மனுஷன் தேவனோடு நடந்து வந்த மனுஷியை பார்த்து, இந்த அம்மா என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புன்னு சொல்லி மனுஷின்னு தான் பேர வச்சார். ஆசைப்பட்டதாக சொல்லப்படல. என்னைக்கு ஆசை இச்சைன்னு வந்ததுன்னா விளக்கின விருட்சத்தின் கனியை, அதாவது கிறிஸ்துவ விட்டு வெளியே போனதுதான். மூன்றாவது காரியம்தான் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லப்பட்டது. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஏதேன் தோட்டத்தை ஆள வேண்டும் என்று தேவன் படைத்தாரு.
ஆனா கிறிஸ்துவை விட்டு வெளியே போன போது, அபிஷேகத்தை விட்டு வெளியே போன போது அங்கதான் அந்த பெண் அடிமையாகிறாங்க. இந்த மனுஷன் வேர்வைக்கு அடிமையாக மாறுகிறார். ஆனா மரியாளுடைய வாழ்க்கையில பாருங்க, இவைகள் அனைத்தையும் ஓவர் கம் பண்றாங்க. எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னா, அவங்க புருஷனே நீதிமானா இருந்தோ ரகசியமா தள்ளிவிட ஆலோசனையா இருந்தானாம். ஒருவேளை நினைத்து கொள்ளலாம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அதனால நம்ம நல்லவங்களாகவே இருப்போம்னு சொல்ல முடியாதுங்க. வேதம் சொல்லுது, யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்களாமா. இந்த 2 பிள்ளைகளும் சீகேமுல போய் ஒரு ரகசியமா ஒரு சம்பவத்தை பண்ணி, அங்க இருக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாமே தன்னுடைய சகோதரி கற்பழிக்கப்பட்டது நிமித்தமாய் விருத்த சேதனம் பண்ண வச்சு, எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போது, அவர்கள் பலவீனமாய் இருக்கிற போது அவர்களை வெட்டி கொன்னுட்டு தன்னுடைய சகோதரியை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை ஆதியாகம புஸ்தகத்துல யாக்கோபு இந்த சிமியோனியும் லேவியும் சொல்லுகிறாரு. அவர்கள் கொடுமையின் ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க. அவர்களுடைய அக்கிரமத்தின் ரகசியம் அது பலன் கொள்ளாமல் போகட்டுங்கிறார். அப்ப இங்க நீதிமானாகிய யோசேப்பு தான். ஆனா தனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற மனைவி ஆகிய மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டார்கள் என்று ரகசியமா தள்ளிவிட ஆலோசனையா இருந்தாராம். யார்ட்டையும் சொல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவதூதனே யோசேப்பை எச்சரித்து, இப்ப இந்த அம்மாவுக்கு இவர் அடிமையாக மாறிட்டார். யோசிச்சு பாருங்க, ஆணுக்குத்தான பெண் அடிமை. ஆனா இங்க மரியாள் அம்மாவுக்கு யோசேப்பு அடிமையை போல நடத்தப்படுகிறார். இவர் அந்த அம்மாவை இந்த பூமியில ஒரு ஆணும் பெண்ணுமாய் கூட இருந்தும் கூட இயேசு பூமியில பிறக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை தொடவே இல்லை. தொடவே இல்லைன்னா அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு போல, அந்த அம்மாவோட கூடையே இருந்து அந்த அம்மாவினுடைய அந்த பிள்ளை பிறப்பதற்காகவே வாழ்க்கையை வாழ்ந்தார் பாருங்க. பெத்லகேம்ல இயேசு பிறக்க வேணும்னு சொல்லப்பட்டு வேத வசனம் சொல்லுகிறது, குடிமதிப்பு எழுதப்படும்படி எல்லாரும் பெத்லகேமுக்கு போறாங்க. அப்பொழுது யோசேப்பு மரியாளை கழுதையில் வைத்து கூட்டி கொண்டு போகிறார். அவர்தான் சத்திரத்துல தேடி இடம் பார்க்கிறார். அவர்தான் மரியாளோடு கூட இருந்து அந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறார். அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் தாங்க இந்த மரியாள் அம்மாவினுடைய வாழ்க்கை. ஒரு ஆணை கூட பார்க்கலாம், கெனசரேத்துல இரவும் பகலும் கல்லறையில காயப்பட்டு பிசாசுக்கு அடிமைப்பட்டு பிசாசினால வழிநடத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு வாலிபனை இயேசு விடுதலையாக்கி தன்னுடைய பாதத்தில் அமர வைத்து அவருடைய சித்தம் செய்வதற்கு வீட்டிற்கு அனுப்பினாரே. அவன் திக்கபோலியோ நாடெங்கும் போய் இயேசுவினுடைய இந்த இரக்கத்தை குறித்தோ அவர் தனக்கு செய்த நன்மையை குறித்து பிரசித்தப்படுத்தினாராம். இதுதாங்க புது சிருஷ்டி. கல்லறையில் இருந்த மனிதன் கர்த்தருக்குள்ள வரும்போது கர்த்தர் விரும்புகிற இடத்தை எல்லாம் போய் சென்றடைந்து கர்த்தரை பிரசித்தப்படுத்துகிறான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வராத மனிதன், கல்லறைக்கு நியமிக்கப்பட்ட மனிதன், தன்னையும் காயப்படுத்துறான் அல்லது மற்ற யாரையாவது காயப்படுத்துறான். இந்த தேசத்திற்கும் திருச்சபைக்கும் பிரயோஜனமற்றவனாய் மாறிவிடுகிறான். அப்ப தேவனுடைய ரகசியம்தான் கிறிஸ்துவினுடைய ரகசியம். இப்ப கிறிஸ்து நமக்குள்ள வரும் பொழுது ஆராதனையே மாறும் பாருங்க. கிறிஸ்து நமக்குள்ள வரும்போது பலியே மாறும் பாருங்க. கிறிஸ்து நமக்கு வரும்போது ஐக்கியம் மாறும், கிரிகைகள் மாறும், நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும் பாருங்க. இதைத்தான் சமாரிய ஸ்திரியின் இடத்துல இயேசு சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் கிறிஸ்துவா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணுங்கிறாரு. அப்ப ஆவியை பெறுகிற போது தேவனை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வர்றபடினால ஆவியில பலிகள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆவிகள்ல ரத்தங்கள் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆவியில எருசலேம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியில இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ஏதேன் தோட்டத்துல மனுஷன் எப்படி வாழ்ந்தானோ, எந்த பலியும் இல்லாம தேவனோடு சஞ்சரித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினானோ அதே வாழ்க்கை வாழத்தான் கிறிஸ்துவுக்குள்ளான ரகசியம் நமக்கு போதிக்குது. இப்படி இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயர அறியத்தக்க பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை எங்கள் இருதயத்துல ஊட்டி பரிசுத்தவான்களோட ஐக்கியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யணும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா?
அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விவரிக்க முடியாத உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், விவரிக்க முடியாத உம்முடைய ரகசியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய ரகசியங்கள் என்கின்ற காரியத்தை ஒரு சிலர் ஆண்டவரே துளி வெளிப்பாடுகளோடு தியானிக்க கர்த்தர் செய்த உதவிக்காய் நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.